யூஸ்வலா ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்ல ஒரு மேரேஜோ டாக்ஸிக்கா டர்ன் அவுட் ஆகுதுன்னா அண்ட் அதுல அந்த ஃபீமேல் தான் விக்டிமா இருக்காங்க அப்படின்னா எய்தர் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்போ மேரேஜ்ல இருந்து வெளியில வருவாங்க, இல்ல அதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியாம அதுலயே மாட்டிட்டு முழிப்பாங்க. பட் இன்னைக்கு பார்க்க போற கதையில அவங்க ஹஸ்பண்ட், அதாவது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவங்களை என்னெல்லாம் அபியூஸ் பண்றாங்க, என்னெல்லாம் டார்ச்சர் பண்றாங்களோ அதை திருப்பி அவங்க ஹஸ்பண்டுக்கு பண்றாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்றதுக்காக. அண்ட் இதை பண்றதுக்கு அவங்க அம்மா தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாவும் கூட இருக்காங்க. இன்னைக்கு 100 Days of Cinema சேலஞ்ச்ல Day 4 அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டார்லிங். இந்த படத்துல ஆலியா பட்டும் விஜய் வர்மாவும் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல லவபிளான ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க. ஆனா அது மேரேஜா டர்ன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது டாக்ஸிக்கா மாறும். இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும், எல்லா பொண்ணுங்களுக்கும் ரிலேட்டபிளாவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஆலியா பட்டோட ஆக்டிங் என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஏன்னா போத் வல்னரபிள் அண்ட் கரேஜஸ் ரெண்டு கேரக்டரையுமே பயங்கரமா பேலன்ஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த படத்தை உங்க பாய் ஃப்ரெண்ட் கூடயோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ பாப்பீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஹவுஸ் ஆஃப் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.